இஃப் யூ டோன்ட் லாஃப் யூ வில் கிரை அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்கு. சிரிக்கலைன்னா அழுதுருவீங்க. அதாவது அந்த அழுகையை மறுக்கிறதுக்கு நீங்கள் மெல்ல சிரிக்கணும். இந்த வசூராஜ் எம்பிபிஎஸ் படத்தில் வந்து பிரகாஷ் ராஜ் வந்து லாஃப்டர் தெரப்பி எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி தான் நானும் பல சென்னை ஃபேன்ஸும் இங்கே லாஃப்டர் தெரப்பி பண்ணி பொழைக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு டீமுடைய நிலைமை இருக்கு. 5 stages ஆஃப் கிரீஃப், துக்கத்தினுடைய 5 stages அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 5 பார்ட்ஸ் இருக்கு. டினையல், அது இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் அப்படி நடக்கும் அப்படின்னு துஷ்பிரயோகம் பண்ணி தள்ளி விடுறது, அது ஒன்று. அப்புறம் ஆங்கர், கோபம், இதெல்லாம் எப்படா நடக்குது, என்ன இது பண்றீங்க அப்படின்னு அந்த கோபத்துடைய இது. மூணாவது வந்து பார்கெனிங், பேரம் பேசுறது. ஏதாவது பண்ணுங்க சார், ஏதாவது பண்ணுங்க, நான் வந்து சந்தோஷமா இருப்பேன், ஏதாச்சும் பண்ணி அட்ஜஸ்ட் ஆகிக்கலாமே, ஏதாச்சும் பண்ணி இது பண்ணிக்கலாமே அப்படின்னு. நாலாவது வந்து டிப்ரெஷன். டிப்ரெஷன்லாம் தாண்டி 5th ஸ்டேஜுக்கு வந்தாச்சு நான், அக்செப்டன்ஸ். 5th ஸ்டேஜ் வந்து நம்ம ஒத்துக்கிறோம், இதான் நம்ம தலையெடுத்து, இந்த டீம் இப்படித்தான், இந்த பிளேயர்ஸ் இப்படித்தான், இந்த மேனேஜர் இப்படித்தான், திருந்தா ஜன்மங்க. நான் வந்து 5th ஸ்டேஜுக்கு போயிட்டேன். சில பேரும் சில சென்னை ஃபேன்ஸ் அப்படிதான் போயிட்டீங்க. நல்லா பேசினாரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, there gonna be changes, this அப்படின்னு பேசினார் நல்லா. சரி ஓகே, டீம் லைனப்ஸை பார்த்து ஏதாவது சேஞ்சஸ் வருமானு பார்த்தா அதேதான். அதாவது insanity is trying the same things and expecting different results அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லியிருக்காரு. முட்டாள்தனம் என்னன்னா, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணி வேற வேற ரிசல்ட் எதிர்பார்க்கறதுங்கிறது முட்டாள்தனம். அதை தான் நம்ம ஓவர் கால் பண்ணிட்டே இருக்க. அப்படி என்னதான் சொல்லு, நான் வந்து என்னுடைய தத்து பிள்ளைங்க நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், நல்ல பிளேயர்ஸுங்களாம் நான் இறக்க மாட்டேன், 2 CDM நான் ஆட மாட்டேன், அட்டாக்ல வந்து நான் லாங் பால்ஸ் போட்டே தான் சாவடிப்பேன் அப்படின்னு இதுவா இருக்காரு, குடியா இருக்காரு. லைன் அப்ஸ்ல இருந்து வருவோமே, நவாஸ் இன் கோல் எக்ஸ்பெக்டட் தான். டின்லியானா டிராப் பண்ணிட்டாரு பெஞ்சுக்கு, அதுக்கு பதிலா டின்போயா ரைட் பேக். சரி ஓகே, டின்போயா ஒரு பேட் பர்ஃபார்மன்ஸ் டிராப் பண்ணி விட்டாரு, ஓகே, நல்ல ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு, கேவலமான பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் டிராப் பண்ணாரு, ஓகே பரவாயில்லையே இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு. மந்தார் அட் லெஃப்ட் பேக், ஓகே. ஃபரூக் இன் மிட்ஃபீல்ட், இர்ஃபான் அகைன். ஸோ டின்லியானாவை டிராப் பண்றீங்க, ஆனா ஃபரூக் இர்ஃபானையும் டிராப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது எப்படி வேலை செய்யுது? ஒருத்தர டிராப் பண்ணீங்க கேவலமானு சொல்லிட்டு, பட் மீதி 2 பேரை வச்சிருக்கீங்க. எப்படி? கார்னர் ஷீல்ட்ஸ் கேம் பேக், வெல்கம் பேக் கார்னர் ஷீல்ட்ஸ். வந்து உண்மையை சொல்லணும்னா மோகன் பகான் வந்து ட்ரையே பண்ணல இன்னைக்கு. மோகன் பகான் did not even try today. அவங்க வந்து இந்த மூஞ்சிங்களுக்குலாம் இவ்வளவு சீனே இல்லை, நம்ம என்ன உசுறு கொடுத்தான்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் கேர் ஆடிந்தானுங்க. ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் கூட போகல, ரிவர்ஸ் கேர் ஆடிந்தானுங்க. ரிவர்ஸ் கேர் ஆடி, அதாவது நீங்க பாக்ஸிங் மேட்ச் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குத்து சண்டை பாக்ஸிங் மேட்ச்ல வந்து, பாக்ஸிங் மேட்ச்ல எப்படின்னா வந்து நம்ம தான் அந்த பாக்ஸர் வந்து ஒரு பக்கம் வந்து அவங்க பாக்ஸர் வந்து ஒரு மாதிரி பஞ்சஸ் கொடுத்தே இருக்காங்க, ஜாப் போடுறாங்க, பஞ்சஸ் சொல்றாங்க. நம்ம வந்து எதுவுமே கொடுக்காம நம்ம சும்மா எப்படின்னு தான் கார் பிடிச்சிட்டு இருக்கோம். திருப்பி நம்ம அடிக்கவே இல்லை, திருப்பி அடிக்காம இத்தனை நேரமா உட்காந்து இப்படி இப்படின்னு கவர் பண்ணியிருந்தோம், மூஞ்சியை கவர் பண்ணியிருந்தோம், மூஞ்சியை, ரிப்ஸை, அப்புறம் செஸ்ட்டை மாற்றி மாற்றி கவர் பண்ணினே தான் இருந்தோம், அடிக்கவே இல்லை. ஏதோ சும்மா அப்பப்போ 2 வந்து அப்படின்னு ட்ரை பண்ணோம், அதுவும் சரியா இதுவால. கடைசியில வந்து அந்த 11th ரவுண்ட்லயோ 12th ரவுண்ட்லயோ போன அது வந்து என்னடா அது, நீ உனக்கு போய் எவ்வளவு சீனான்னு சொல்லி கடைசியில ஒரே ஒரு நாக் அவுட் பஞ்ச் வந்து குத்தி விட்டாங்க. அதான் மோகன் பகான் பண்ணது. நிஜமாலே நீ மோகன் பகான் யோசிச்சிருந்தாங்கன்னா 4-5 அடிச்சிருப்பானுங்க.
4-5 அடிச்சிருக்கணும். போஸ்ட் வந்து நம்மள வந்து காப்பாத்தி விட்டுச்சு பாதி நேரத்துல. சில 2-3 வாட்டி போஸ்ட் அடிச்சாங்க, இஃப் ஐ எம் ரைட். மோகன் பகானே ட்ரையே பண்ணாம ரிவர்ஸ் கியர்ல ஆடி இன்னைக்கு நம்மள ஜெயிச்சிருக்காங்க. அதான் நம்மளுடைய லெவலை காமிக்கிறது. தட் ஷோஸ் ஆர் லெவல். ஏன்னா வந்து we played for நம்ம வந்து டிராக்கு தான் விளையாடணும். we played for a draw. யாருமே இந்த கேம் பார்த்து சொல்ல முடியாது இது ஓகே நம்ம சென்னை வந்து வின் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. நம்ம ஜெயிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல. லெட் அஸ் பி ஆனஸ்ட். நம்ம டிராக்கு தான் விளையாடணும். நம்ம ஓகே சரி நல்லா டிஃபெண்ட் பண்ணி டீப்பா டிஃபெண்ட் பண்ணி கிளியர் பண்ணி விட்டு டிஃபென்சிவ்லி வந்து நம்ம எதுவுமே பண்ணாம வந்து கன்சீட் பண்ணாம விட்டா அது போதுங்கிற மாதிரி தான் ஆடணும். அட்டாக்கு நம்ம எந்த முயற்சியும் எடுக்கல. எந்த முயற்சியும் எடுக்கலாம் அட்டாக் பண்றதுக்கு. சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த மாதிரி ஆனா ஓகே. செகண்ட் ஹாஃப்லயாச்சும் கொஞ்சம் அட்டாக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலி வந்து நம்மளோட கேம் பிளான் வந்து நம்ம கேம் பிளான் ஆக்சுவலி ஒர்க் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டிஃபென்ஸ் வந்து சூப்பரா பண்ணோம். அண்ட் வந்து the time where we got பால் வாங்கச்சே வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனா 2-3 வாட்டி ஃபைனல் பால் மட்டும் வந்து லேக் ஆச்சு. ஒரு வாட்டி ஃபருக் சௌத்ரி வந்து ஜாரனுக்கு வந்து ஹெவி பாஸ் போட்டான். கார்னர் ஷீல்ஸோட கட் பேக் வந்து சரியா அமையல. அதுக்கப்புறம் இன்னொரு செட் பீஸ் உள்ள வந்தது which is a good set piece கார்னர் ஷீல்ஸ் வந்து I was like okay சரி ஓகே ஃபைனல் பால் மட்டும் எப்படியோ மாட்டிச்சுன்னா நம்ம கேம்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டிஃபென்சிவ்லி செமையா பண்ணியிருந்தோம். ரைன் எட்வர்ட்ஸ், டென்புயா, பிகாஷ், அப்புறம் இர்ஃபான் யாதவ் டிஃபென்ஸ் ஹெல்ப் பண்ணா, கார்னர் டிஃபென்ஸ் ஹெல்ப் பண்ணா, நவாஸ் பெருசா பண்ணதுக்கு ஒண்ணுமே இல்லை கோல்ல. அண்ட் அவங்க ஃப்ரண்ட் லைனை அப்படியே அமைக்கி வச்சுட்டோம். பட்ரட்டோஸ் ஒண்ணுமே பண்ணல. மன்வீர் சிங்கு யூஸ்வல் மன்வீர் சிங் தான். ஒரு நாளைக்கு நல்லா வருவான், ஒரு நாளைக்கு கேவலமா வருவான். லிஸ்டன் வந்து 10 ஷாட் அடிச்சா ஒரு ஷாட் தெரியாதனமா உள்ள போகும். அது ஒரு ஷாட் வந்து மோகமன் தாஸ் வந்து வேற லெவல் சேவ் அடிச்ச 10 ஷாட்ல. சரி மோகன் பகானுடைய அட்டாக்கை வந்து ஜேமி மெக்லாரன்லாம் இருந்தானே தெரியல கேம்ல. அந்த அளவுக்கு நம்ம அவங்கள வந்து குவைட் பண்ணி விட்டோம். சரி ஓகே அவங்களுடைய அட்டாக் வந்து அடக்கி வச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போச்சு. நம்ம வந்து திருப்பி பெருசா அட்டாக்கே பண்ணல. அப்புறம் ஹாஃப் டைம் போச்சு. ஐம் லைக் ஓகே சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படியோ சமாளிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே சமாளிச்சோம். எப்படியோ சான்சஸ் பெருசா ஒன்றும் கொடுக்கல. அண்ட் வந்து ஓகே செகண்ட் ஹாஃப்ல நம்ம அட்டாக் பண்ணா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அட்டாக் பண்ணியிருந்தோம்னா யோசிச்சிருப்பேன் வந்து. ஏன்னா மோகன் பகான் வந்து நம்மளை பார்த்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி விட்டாங்க. நம்மளை குறைச்சி இடம் போட்டாங்க போல இருக்கு. நம்ம யோசிச்சிருப்பாங்க சரி ஓகே இதுங்களுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா அப்படி தட்டி தடுமாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல யூ நியூ வாட் வாஸ் கோயிங் டு ஹேப்பன். செகண்ட் ஹாஃப்க்கும் நம்ம அதே மாதிரி தான் ஆடணும். சேஞ்சஸ் சீக்கிரமா கொண்டு வரல. கியான் குர்கிரத்ல எதுக்கு வாங்கினோன்னே தெரில. லைக் மோகன் பகான் வந்து சேஞ்சஸை கொண்டு வந்துருக்கானுங்க. லைக் சஹால கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்டே பெட்ரதாஸை தூக்கி இன்னொருத்தனை கொண்டு வந்தாங்க. மோகன் பகான் they were making changes. சென்னை எஃப்சி ஓவன் கோயல் வந்து நின்று கத்தின்னு இருக்காரு. எல்லாத்தையும் பிளேயர்ஸ் அவர்கிட்டலாம் கத்தின்னு இருக்காரு. எனக்கு ஒன்று புரியல. லைக் யூ ஹேட் ஒன் ஹோல் வீக் இன் ட்ரைனிங். ஒன் ஃபுல் வீக் வந்து நீங்க ட்ரைனிங்ல இருந்திருக்கீங்க. அப்படியும் நீங்க வந்து பிளேயர்ஸ்ட வந்து மேட்ச் அன்னைக்கு லைக் மேட்ச் நடக்கிற அன்னைக்கு பிளேயர்ஸ்ட கத்தின்னு இருந்தீங்கன்னா அப்ப நீங்க உண்மையிலேயே ட்ரைனிங் எடுக்கலையா ஒரு என்ன ட்ரைனிங் எடுத்தீங்கன்னு எனக்கு புரியணும். லைக் வந்து மேட்ச் போது 90 நிமிஷம் பார்த்தேன்னா ஆல்மோஸ்ட் 90 நிமிஷம் பார்த்தா பிளேயர்ஸ்ட கத்தினே தான் இருக்கிறாரு. அப்புறம் உண்மையிலேயே ட்ரைனிங்ல என்னதான் பண்ணன்னு எனக்கு உண்மையிலேயே எனக்கு சந்தேகமா இருக்கு. யாராச்சும் வந்து இந்த சென்னை எஃப்சி சீசன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் வந்து சில பேர் வந்து வின ட்ரைனிங் செஷன் வித் ஓன் கோயில் வித் ட்ரைனிங் செஷன் வித் பிளேயர்ஸ் பார்க்கறதுன்னு யாராச்சும் போய் பார்த்து சொல்லுங்க ட்ரைனிங்ல என்ன ஆணியை புடுங்குறாங்க அப்படின்னு. பிகாஸ் ஐ ரியலி வாண்ட் டு நோ வாட் தே டூ இன் ட்ரைனிங் அப்படின்னு. இவங்க பாசிங்ல ஒர்க் பண்ணாங்களா ட்ரைனிங்ல ஏதாச்சும் ஐ வாண்ட் டு நோ ட்ரைனிங்ல என்னதான் பண்ணாருங்க அப்படின்னு. அது ஒண்ணு. சரி ஓகே டிஃபென்சிவ்லி சூப்பரா பண்ணிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்லயும் அதே மாதிரி தான் ஆடணும். இன்ஃபேக்ட் மோகன் பகான் தான் வந்து கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணாங்க. நீ என்ன வேணாலும் சொல்லலாம் மோகன் பகான் இந்த பிளேயர் இருக்கு அந்த பிளேயர் இருக்கு அந்த பிளேயர் இருக்குன்னு. ஸோ அவங்கள வந்து அடிக்கவே முடியாதா? மோகன் பகான அடிக்கவே முடியாது. அந்த பிளேயர்ஸ் நம்மளால
ஜெயிக்கவே முடியாதா? அதான் 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 நீங்க சொல்ல வரீங்களா? அந்த பிளேயர்ஸை ஜெயிக்கவே முடியாது. பெங்களூரு கண்டினாவால போட்டு இவங்களை நாரடே அடிச்சாங்க. நார்த் ஈஸ்ட் யுனைடெட் இவங்களை வந்து ஒரு கப் ஃபைனல் அடிச்சாங்க. அண்ட் தே ஷுட் ஹவ் காட் ரிசல்ட் அட் சால்ட் லேக். அவங்க ஆடும்போது ஒரு கோல் வந்து ராங்கா அலோவ் பண்ணிட்டாங்க. நார்த் ஈஸ்ட் வந்து டிரா வாங்கியிருக்கணும் மோகன் பகான்ல. அண்ட் இவங்க 2 பேரும் நமக்கு கீழே முடிச்சாங்க லாஸ்ட் இயர் டேபிள்ல. ஸோ வந்து அந்த மோகன் பகான் டீம்கிட்ட அவங்களால ஜெயிக்கவே முடியாதா? ஜெயிக்கவே முடியாது. இதான் சொல்ல வரீங்க? எவ்வளோ எக்ஸ்கியூசஸ் வச்சுருப்பீங்க அந்த மேனேஜருக்கு? சீரியஸ்லி எவ்வளோ லேட்டா ஒரு மனுஷன் சப்ஸ்டியூட் பண்ணாங்க. லைக் மோகன் பகான் பாத்தீங்கன்னா அவங்க சேஞ்சஸ் பண்ணாங்க. நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு பெஞ்சில். கியான் இருக்காரு, குர்கிரத் இருக்காரு, நமக்கு ஜிதேஸ்வர் இருக்காரு மிட்ஃபீல்ட்ல வந்து எல்சினோக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு. நீ ஏன் அதை வந்து பண்ண மாட்டேங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நாம்டே தூக்கி லெஃப்ட் விங் ஆகலாம். லைக் எல்லாம் பண்ணல லெஃப்ட் விங்ல. எல்சினியோ அகைன் லோன் மிட். எல்சினியோ வர்ஸ்ட் கேம் இன்னைக்கு. ரொம்ப கேவலமான எல்சினியோ. லைக் அட் பாயிண்ட்ஸ் பார்க்க லைக் எவ்வளோ மிஸ்பிளேஸ் பாசஸ் பண்ணுவார் இன்னைக்கு மனுஷன். லிட்டரலா ஆகுனா பால மனுஷன் வந்து மோகன் பகான் பிளேஸ்ட கொடுத்துருந்தான். பட் ஒரு பாயிண்ட்ல ஆக்சுவலி ஃபெல் சாரி ஃபார் ஹிம் as well. ஏன்னா வந்து லிட்டரலா ஒரு ஒத்தையா வந்து 60 yards ஸ்பேஸ் வந்து மார்க் பண்ணாரு. ஒத்தையா அந்த மிட்ஃபீல்ட் வந்து அந்த சுத்துவ அவர் வந்து he is the only guy in the entire midfield சுத்தி. Brother, what's that? ரெண்டு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் என்ன குறைஞ்ச போயிடுவேன் நீ. அட்டாக்ல ஐ ஃபெல்ட் வில்மா ஜார்டன் பார்த்தா எனக்கு பாவமா இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் சாரி ஃபார் வில்மா ஜார்டன் அகைன். நல்லா சொல்லுங்க இது அவர் நல்ல ஸ்ட்ரைக்கர் இல்ல, அவருக்கு இது இல்ல அப்படின்னு. ப்ரோ அவருக்கு ஏதாவது பால் கொடுத்தாதான் ஏதாவது பண்ண முடியும். அண்ட் கொடுத்தாலும் வந்து நம்ம வந்து சரி சொல்றாங்க வந்து நம்ம வந்து டிஃபென்ஸ் பண்ணி கவுண்டர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கவுண்டர் அட்டாக் பண்ணீங்க ஓகே. பட் கவுண்டர் அட்டாக் பண்ணீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிளான் வைங்க. ஏன்னா எப்பெல்லாம் வந்து ஜார்டனோ கார்னர் ஷீல்ட்ஸோ இல்ல ஃபரூக்கே வந்து முன்னாடி பால் எடுத்துன்னு போச்சு, சப்போர்ட்டுக்கு எவனுமே இல்லை. எல்லாரும் பின்னாடி இருக்கானுங்க. முன்னாடி யாராவது சப்போர்ட்டுக்கு ரன்னுக்கு வாங்கினா வரமாட்டேங்கிறானுங்க. ஸோ என்ன கவுண்டர் அட்டாக் பண்ண பிளான் இருந்துச்சு எனக்கு தெரியல சத்தியமா. பிகாஸ் வந்து எனக்கு பார்க்க பக்காவா தெரிஞ்சது நம்ம வந்து 0-0 டிராக்கு தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோகன் பகான் வந்து மாத்தி கதவை தட்டினானுங்க. கடைசியில் 87 மினிட்ல கதவை உரைச்சு விட்டானுங்க. லைக் ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் உங்களால டிஃபென்ஸ் பண்ணிட்டே இருக்க முடியும். ஒரு பாயிண்ட் டிஃபென்ஸ் வந்து பண்ணிட்டே இருக்க முடியும். ஒருத்தர் வந்து கதவை தட்டிட்டே இருந்தாங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கதவை வச்சிருவானுங்க. மோகன் பகான் brought in the changes. ஜேசன் கமின்ஸ் கொண்டு வந்தாங்க, சஹாலு, ஆஷிக் குருனியனு, கிரெக் ஸ்டிவார்ட் கொண்டு வந்தா ஒரே நிமிஷத்துல வந்து போஸ்ட் அடிச்சா அதுக்கப்புறம் அதை ஸ்கோரிங் ஜேசன் கமின்ஸ். அண்ட் வந்து பார்க்க எல்லாருக்குமே தெரிஞ்சது that goal was only a matter of time. அந்த கோல் எப்போ வருங்கிறது தான் கேள்வியை தவிர அந்த கோல் வருமா அப்படிங்கிறது கேள்வி இல்லை. அந்த கோல் எப்போ வரும், எப்போ அவங்க அடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வியா இருந்துச்சே தவிர அந்த கோல் வருமாங்கிறது வாஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் கொஸ்டின். கோல் வந்துச்சு. நான் வந்து ஃபீல் பண்ணல. என்னோட வாட்ஸ்அப் நான் பார்த்துப்பீங்க. நான் ஃபீல் பண்ணல. பிகாஸ் எனக்கு தெரியும் கோல் எப்படி அடிச்சிருவாங்கன்னு அப்படின்னு. அதுக்கப்புறமா தலைவன் கேஆர் நசீரி கொண்டு வரான். ஃபரூக் சௌதரி லேட்டா தூக்குறான். இர்ஃபான் யாதவ் லேட்டா தூக்குறான். எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அந்த ஸ்டோரிய. அப்புறம் ஒரு கோல் தேவை, 0-0 ஒரு கோல் தேவைங்கிறத அப்புறம் வின்சியை கொண்டு வரான். நான் வந்து சாபாலாஸ்டோட சப்ஸ்டியூஷன்ஸ் தான் 1000 IQ நினைச்சேன். இந்த ஆள் வந்து மிஞ்சிட்டான். சாபாலாஸ்லயே மிஞ்சிட்டான் சப்ஸ்டியூஷன்ஸ்ல. நீ என்னடா கேவலமா சப்ஸ்டியூட் பண்ணது, ஒன்னே வரை கேவலமா பண்ற அப்படிங்கிறாரு. அதாவது ஒருத்த வந்து சாட்ல சொன்னான், அதாவது செல்போன்ல எதுலயோ வந்து அலாம் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அலாம் வச்சிருப்பாரு. பிபி 75th மினிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, பிபி 85th மினிட்
சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க அப்படின்னு ஏதோ அலாரம் வச்சிருப்பார் போல. ஏன்னா அவருக்கு சீக்கிரமா சப்ஸ்டியூட் பண்றது பத்தி தெரியுமா எனக்கு டவுட்டா இருக்கு. டிஃபென்சிவ்லி நல்லா ஆடணும், பட் நம்ம டிஃபென்ஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது, அதான் உண்மை. மிட்ஃபீல்டே இல்லை. ஏன்னா ஒரே ஒரு லோன் ஸ்டேடியம் வச்சு நம்ம என்ன தானியை பிடிங்கிற போனோம்னு எனக்கு தெரியல. அட்டாக் வந்து ஒண்ணுமே இல்லை. இன்ஃபேக்ட் கேஆர் நஸ்ரி வந்து ஒரு பிளேயரை மடக்கி உள்ள ஒரு கட் பேக் பண்ணா லூக்கஸ் பிரமில வந்து ஹெவி டச் எடுத்தான். அது ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துருக்கலாம். அவன் மேபி ஒரு 1-1 டிரா ஆயிருக்கும். பட் அதான் அண்ட் வந்து இர்ஃபான் யாதவ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரே ஒரு வாட்டி உள்ள ஒரு ஷாட் அடிச்சா விஷால் கைத் வந்து சேவ் பண்ணான். மற்றபடி எதுவுமே பண்றதுக்கு இல்லை. விஷால் கைத் வந்து சேட் மேல கால் போல உட்காந்து இருக்கலாம் கோல்ல. அந்த அளவுக்கு உனக்கு பண்றதுக்கு எதுவுமே இல்லை கோல்ல. இந்த கான்ஸ்டன்ட் ஃபேவரட்டிசமே இதை வந்து நான் ஃபரூக் ஆடினே தான் இருப்பேன், நான் இர்ஃபான் ஆடினே தான் இருப்பேன், நான் வின்சி மேல நம்பிக்கை போட்டுனே தான் இருப்பேன் அப்படின்னு நான் வந்து விக்னேஷுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன். நாம்டே வந்து டிஎம்எஃப்ல வந்து எக்ஸினோட ஆட வைக்க மாட்டேன். கேருக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன். குர்கரத்துக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன். ஜிதேஸ்வருக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன். எட்வின் அண்ணன் எதுக்கு வாங்கினோன்னே தெரில. வாங்கினோம். அவர் கடைசியா எங்க பார்த்தோம்னா சோசியல் மீடியால வந்து அந்த கண்டென்ட் போடுறதுக்கு மட்டும் பார்த்தோம். அவர் அவ்வளவுதான். இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிற வரைக்கும் இந்த டீம் உருப்படா ஜன்மம் தான். அடுத்த 2 ஹோம் கேம் ஈஸ்ட் பெங்கால் ஹைதராபாத் ரெண்டு ஹோம் கேம் 6 பாயிண்ட்ஸ் வேணும். 2 ஹோம் கேமே நம்ம வந்து 6 பாயிண்ட்ஸ் எடுக்கலனா ஓவன் கயல் should be sacked. அதோட சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் வந்து இதுக்கு மேல என்னத்த சொல்றதுன்னு தெரியல. வந்து இதுக்கு மேலேயும் முட்டு கொடுக்குறீங்கன்னா முட்டு கொடுங்க, தட் இஸ் யோர் வே. இதுதான் என்னுடைய வழி, அவ்வளவுதான். மீண்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோ அதில் லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.